ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னால் எல்லாரும் இருந்து கொண்டு ஒரு சபையில் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் சொல்றாரு. இது பொதுவா நாங்களும் அப்படி நினைப்போம். ஒரு மனிதர் சொல்றாரு எப்படின்னு சொன்னால், அதாவது லவ் அத்ரக்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதல்து மஅஹு வஅப்லைது. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல இருந்தேன்னு சொன்னால் அவரோடு சேர்ந்து யுத்தமும் செஞ்சிருப்பேன், அதுல நான் மும்முரம் காட்டியிருப்பேன். ரசூலுல்லாஹ் காலம் நம்மளுக்கு கிடைச்சிருந்தா அப்படி யுத்தம் செய்திருப்பேன், அவ்வளவு ஈடுபட்டிருப்பேன். அப்படி என்ற உணர்வு எங்கள என்ன செய்திருக்கு. ரசூலுல்லாஹ் காலத்துல என்ன செஞ்சிருக்கணும், பிறந்திருக்கணுமே, பிறந்திருந்தீங்க என்ன இன்னும் என்ன செஞ்சிருப்போம், நாங்க கொஞ்சம் ஜிஹாது செஞ்சு கொஞ்சம் முன்னேற்றமா இருந்திருப்போமே அப்படி என்ற மாதிரி என்ன செய்யறாங்க நினைக்கக்கூடியவங்க வைக்கிறாங்க. இந்த வார்த்தையை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு மூணு காலம் சொல்றாங்க. ஒரு முஸ்லீம் எப்பே தன்னை ஃபித்னாக்குள்ள என்ன செய்யக்கூடாது, அகப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஹுதைஃபா சொல்றாங்க, அந்த குன்த தஃஅலு ஸாலிம், செஞ்சிருப்பீங்களான்னு கேட்கிறார் ஹுதைஃபா. ஹுதைஃபா கேட்கிறார், என்ன செஞ்சிருப்பீங்களான்னு கேட்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை சொல்றாரு. ஒரு சம்பவத்தை நீங்க செஞ்சிருப்பீங்களா அப்படின்னு நீங்க முடிவெடுங்கன்னு சொல்லி ஒரு சம்பவத்தை சொல்றாரு. அந்த சம்பவம் என்ன அப்படி என்று சொன்னால், லகத் ரஅய்துனா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் அஹ்ஸாப். கந்தக் யுத்தத்துக்கு இன்னொரு பேர் என்ன, அஹ்ஸாப் யுத்தம். அதாவது என்ன, இந்த அகல் போர் தான் இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, சரியா? அந்த கூட்டங்கள் எல்லாம் திரண்டு வந்ததனால அஹ்ஸாப் என்று சொல்வார்கள். அந்த அஹ்ஸாப் யுத்தத்துல அன்று இரவு, அதாவது அல்லாஹ் தஆலா தோல்விக்கு என்ன செஞ்சா, பெரிய ஒரு காற்றை அனுப்பினான், குளிர் காற்று. அவர் சொல்றாரு, அகதத்னா ரீஹன் ஷதீதா வகுர், எங்களை ஒரு காற்று பிடிச்சது, கடுமையான காற்று, அதே நேரத்தில் குளிர், கடும் குளிர். குர்ஆன் சொல்றது கடும் குளிர், பர்த் ஷதீத். உங்களுக்கு தெரியும், அவங்க என்னது மதீனாவை சுத்தி நின்றார்கள், அகல் வெட்டப்பட்டிருந்துச்சு, உள்ள நுழைய முடியவில்லை. பனு குறைலா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, அவங்க யூதர்கள் தான் திரட்டினாங்க, ஹெல்ப் பண்ணல. அதனால அப்படியே நின்று அவங்களோட சாப்பாடு அது இது எல்லாமே என்ன செஞ்சுட்டு தீர்ந்துட்டு யுத்தமும் நடக்கல. அப்ப ஒரு துரோகம் இழைக்கப்பட்ட எண்ணத்துல யார் இருந்துட்டு இருக்கிறாங்க, இந்த சூழ கவர் பண்ணி அந்த எதிரிகள் என்ன செய்யறாங்க, இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிச்சுவேஷன் என்ன, அவங்க பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா அல்லது பலகீனப்பட்டு ஓடுகின்ற நிலைமையில இருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள். கடுமையான குளிரான டைம். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா ரஜுலுன் யஅதீனி பிஹபரில் கௌம் ஜஅலஹு அல்லாஹு மஇ யௌமல் கியாமா. அங்க போய் அகல் இதெல்லாம் தாண்டி போகணும், எது தோண்டப்பட்டிருக்க இடத்தெல்லாம் தாண்டி அந்த கூட்டத்துக்குள்ள போய் என்ன செய்தி என்பதை யார் என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார், அப்படி கொண்டு வந்து சேர்ப்பவர் நாளை மறுமையில் என்னோடு இருப்பார்ன்றாங்க. சொல்லலாம், இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்க்கிறவரு நாளை மறுமையில் என்னோடு இருப்பார் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முதல் ரெண்டு விஷயம், ஒன்று எதிரிகளோட சமுதாயத்துக்கு போகணும், கடுமையான சூழல். இரண்டாவது கடுமையான குளிர், இரவு நேரம். கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் ஃபஸக்கத்னா ஃபலம் யுஜிபுஹு மின்னா அஹது, மௌனமாக இருந்த எங்கள்ல ஒருத்தர் கூட பதில் சொல்லல, எல்லாரும் அமைதியாகிறாங்க. யாரோடு இருக்கிற கூலி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மறுமையில் இருக்கின்ற கூலி. ஃபஸக்கத்னா, ஹுதைஃபா உட்பட, ஃபஸக்கத்னா ஃபலம் யுஜிபுஹு அஹது மின்னா, எங்கள யாருமே பதில் சொல்ல, எல்லாரும் அமைதியாகிறாங்க. ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்கிறாங்க, யார் போய் செய்தியை கொண்டு வரது, அவர் என்னோடு மறுமை நாள்ல இருப்பாரு. அதே அமைதி. மூன்றாம் முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்றாங்க, அதே அமைதி. ஹுதைஃபா ஏன் கேட்டா தெரியுமா, விட்ட நீங்க செஞ்சிருப்பீங்களான்னு. அதுக்குள்ள யார் யார் இருந்தாங்க, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு, பெரும் பெரும் நபி தோழர் இருக்கிறாங்க. நாங்க எல்லாம் மௌனமா இருந்தோம், நீங்க செஞ்சிருப்பீங்களான்னு கேட்கிறாங்க. ஹுதைஃபா கேட்கிறாருன்னு, நீங்க செஞ்சிருப்பீங்க. அதைத்தான் அந்த சம்பவம் மூலம் சொல்றாரு. சொன்ன பின்னால ஹுதைஃபா சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கும் யா ஹுதைஃபா ஃபஅதினா பிஹபரில் கௌம்னாங்க. ஹுதைஃபா எழும்புங்கண்ணா, செய்தியை கொண்டு வாங்கன்றான். இப்ப ரசூலுல்லாஹ் பேரை சொல்லி ஹுதைஃபா எழுப்புறாங்க, பேரை சொல்லி ஹுதைஃபாவை எழுப்புறாங்க. அப்பதான் ஹுதைஃபா போறாரு. யாருமே விரும்பி என்ன செய்யல, போகல. அவர் எப்படி சொல்றாரு ஹுதைஃபா, அப்படி சொன்ன நேரத்தில் ஃபலம் அஜித் புத்தன் இஸ்தஆனி பிஸ்மி அனகும், என்ற பேரை சொல்லி சொன்ன பிறகு எனக்கு எலும்பாம இருக்க முடியவில்லை. அப்படின்னா என்ன, எலும்ப முடியவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்றதுனால என்ன செஞ்சேன், எலும்பினேன். கால இத்ஹப் ஃபஅத்னி பிஹபரில் கௌம் வலா தஸ்அர்ஹும் அலைய, செய்தி எடுத்துட்டு வாங்க, நீங்க வந்ததை அடையாளப்படுத்தி அல்லது ஏதாவது அவர்களுக்கு அம்பெறிஞ்சோ வெட்டியோ அவர்களை திரட்டி விட வேண்டாம், அவர்களை திரட்டி விடாம செய்தியை போய் கொண்டு வாங்கன்றாங்க. இப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இங்கே இருந்து அந்த பக்கத்துக்கு போறாங்க, அந்த பக்கத்துக்கு போறாங்க. இதை நானும் நீங்களும் ஒரு அளவு தான் புரிஞ்சுக்கலாம். ஏன்
நமக்கு தான் யுத்தம்டா என்னன்னே தெரியாது. நமக்கு என்ன யுத்தம்டா என்னன்னு தெரியாது. இது ஒரு சிச்சுவேஷன், ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கலாம். இவர் போறாரு, அங்க போய் ஒரு சொல்றாரு பாருங்க, அல்லாஹ் தஆலா ஒரு கஷ்டமான யாருக்கு செய்ய முடியாத சூழ்நிலையில ஒருத்தர் அல்லாஹ்வோட தவக்கல் வச்சு இறங்கினார்னா அல்லாஹ்வோட அருள் இருக்கும், அங்க அல்லாஹ்வுடைய விசேஷமான ரியாயத் கவனம் இருக்கும். இறங்கி போறாரு, சொல்றாரு ஃபலம்மா வல்லைது மின் இந்திஹி ஜஅல்து கஅன்னமா அம்ஷி ஃபீ ஹம்மாமின் ஹத்தா அதைஹது. ரசூலுல்லாஹ்கிட்ட இருந்து போனதுதான் நான் சுடு நீர்ல நடக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு, குளிர்ல இல்ல. எதுல போன மாதிரி இருந்துச்சு? சூட்டுல. அப்படின்னா உடம்புக்கு தேவையான சூடு அங்க என்ன செஞ்சது? கிடைச்சு. நான் சூட்டுல நடந்து போவதை போல உணர்ந்தேன். கஅன்னி அம்ஷி ஃபீ ஹம்மாமின், சூட்டுல போன, அதாவது எந்த குளிர் நடுக்க எதுவுமே இல்லை. நான் போனேன், அங்க போய் ஒரு ஆளோட ஒரு ஆளா உட்கார்ந்தாரு பக்கத்துல. இந்த அறிவிப்பு நான் வேற இடத்துல இருந்து சொல்றேன். இது புகாரில வரக்கூடிய, முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்பு, முஸ்னத் அஹ்மதோட சில அறிவிப்பு வருது. போய் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டார். உட்கார்றதுக்கு தனி தைரியம் வேணுமா இல்லையா? உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த உடனே அபூ சுஃபியான் ஒரு தலைவர் தானே, அவர் வந்து நெருப்பு மூட்டிக்கண்டு முதுகுல குளிர் காஞ்சி கண்டிக்கிறார். திடீர்னு சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் தனக்கு பக்கத்துல யார் யார் இருக்கிறான்னு பாத்துக்கங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. யாரு? அபூ சுஃபியான், படை தளபதியா இல்லையா? உங்க பக்கத்துல யார் யார் இருக்கிறாங்கன்னு பாத்துக்கங்க அப்படின்றாரு. உடனே ஹுதைஃபா பக்கத்துல உள்ளவர் கேட்டு, மன் அந்த நீங்க யாருன்னு கேட்டார். யாரு? ஹுதைஃபா. இதுக்கெல்லாம் ஒரு அறிவு என்ன செய்யணும்? ஒரு யுத்த களத்துக்கு நம்ம போறதாக இருந்தால் அதுக்கான எவ்வளவு அறிவு ஒன்று இருக்கணும். வெறும் வீரம் மட்டுமல்ல, விளங்கிட்டா? வெறும் வீரம் மட்டுமல்ல. உடனே ஹுதைஃபா பிடிச்சிட்டார் பக்கத்துல, மன் அந்த நீங்க யாருன்னு கேட்டார். அவர் பேரை சொல்லிட்டார், உடனே அமைதி ஆயிட்டான். அவர் சொல்லும் போது இதை செஞ்சாதான் அந்த சந்தேகம் என்ன செய்யும்? தீரும். மன் அந்த நீங்க யாருன்றாரு, இந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சது? முடிஞ்சிச்சு. அதுக்கு பின்னால அங்க எல்லாம் நினைக்கிறாரு, அபூ சுஃபியான இங்கே நாம் என்ன செஞ்சிடணும், வெட்டிடணும்னு நான் நினைச்சேன். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலா தஅர்ஹும் அலைய, எங்களுக்கு எதிராக என்ன செய்ய வேண்டாம், அவர்களை திரட்டி விட வேண்டாம் என்று சொன்னதின் காரணமாக நான் என்ன செஞ்சேன்? அமைதியாக இருந்தேன். பார்த்து கொண்டிருக்க அந்த பட்டாளமே எழுந்துச்சு. பனு குறைலா எங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்க என்று சொல்லி என்ன செய்தார்கள்? அவங்க எல்லாம் போறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கு பின்னால ஹுதைஃபா அங்க இருந்து என்னது நழுவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வராங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க ஹுதைஃபா, நான் ரெடி ஆகிட்டேன், என்னது அம்பையும் வச்சு எய்வதற்கு நான் ரெடி ஆகி விட்டேன். ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, படையை என்ன செஞ்சிட வேண்டாம், எங்களுக்கு எதிராக ஆக்கிவிட வேண்டாம். பாருங்க, ஹுதைஃபாலாம் பயந்தெல்லாம் போகல, ஹுதைஃபாலாம் பயந்தெல்லாம் போகல. அங்க இருந்துக்கிட்ட ஒரு அபூ சுஃபியானுக்கு அம்பையை பாக்குறாரு. பின்னர் நான் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து என்ன செய்தேன், அதாவது சேர்ந்தேன். வார நேரத்திலையும் கன்னியம் ஷீஃபி ஹம்மாம், நான் வந்து ஒரு சுடுநீர்ல நடந்து வர மாதிரியே எனக்கு என்ன செஞ்சது இருந்தது. ஃபலம்மா அதைத்துஹு ஃபஅக்பர்துஹு பிஹபரில் கௌம், வந்தேன் ரசூலுல்லாஹ்கிட்ட செய்தியை சொன்னேன். வ ஃபரக்து, சொல்லி முடிஞ்ச உடனே குளிர் ஏற்பட்டு விட்டது, நடுங்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அந்த கிளைமேட் என்ன என்னது வந்தாச்சு. உடனே மறுபடியும் என்னது, எனக்கு குளிர் எடுக்க ஆரம்பித்தது. அப்படி என்று சொல்லி யார் சொல்றாரு? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபஅல்பஸனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஃபத்லி அபாஅத்தின் கானத் அலைஹி யுஸல்லி ஃபீஹா, ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருந்த ஒரு மேலோர ஆடை, அந்த மேல ஆடை எடுத்து என் மேல ரசூலுல்லாஹ் அங்க செஞ்ச அந்த குளிர் டைம்ல போத்தி விட்டாங்க. போத்தி விட்டுட்டு சொன்னாங்க, ஃபலம் அஸ, போத்தி விட்டார்கள், நான் தூங்கிட்டேன் ரசூலுல்லாஹ் பக்கத்துல, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்துல தூங்கி விட்டேன். ஃபலம் அஸல் நாஇமன் ஹத்தா அஸ்பஹ், ஃபஜ்ருடைய நேரம் வரும் வரைக்கும் நான் தூங்கிக் கொண்டே இருந்தேன். ஃபலம்மா அஸ்பஹ்து கால கும் யா நௌமான், ஃபஜ்ருடைய நேரம் வந்த நேரத்துல தூங்குறவரே எழும்புங்க என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், எழுப்பி விட்டார்கள். அப்படி என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை செலக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு செலக்ட் பண்றாங்க. அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய அருளை பாருங்க இந்த இடத்துல. இவருடைய வாழ்க்கையில ஒரு கராமத்தா இல்லையா? அது ஒரு வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு கராமத். ஏன் குளிரான நேரத்தில் சூட்ல போற மாதிரியும் வந்த உடனே திருப்பி என்ன குளிர் வார மாதிரி இருந்தா, இது என்ன ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு உதவி என்றதை நம்ம என்ன செய்யறோம் பாருக்கும். அதே நேரம் எந்த நபித்தோழர்களும் எழும்பவில்லை என்பது நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். அல்லாஹு தஆலா எல்லாருடைய உள்ளங்களையும் இயல்புகளையும் தெரிஞ்சுதான் அவரவர்களை அந்தந்த காலத்துல வச்சுக்கிறான். அவரவர்களை அந்தந்த காலத்துல வச்சுக்கிறான். நான் அந்த காலத்துல அப்படி இந்த காலத்துல இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இருக்கிற காலத்துல கொஞ்சம் ஒழுங்கா இருந்தா என்னது நல்லா இருக்கும் என்ற எண்ணத்தோடு நம்ம இருக்கணும் என்றது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் என்பதை நம்ம பார்க்கிறோம்.